வணக்கம் நண்பர்களே. அதிகாலை இந்த சுபிட்ச நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த அதிகாலை உங்களுக்கு எல்லாம் தரும். முதலில் இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்வோம். சுய கட்டளைகள். நான் இன்று என் எண்ணங்களால் ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குகிறேன். நான் இன்று என் எண்ணங்களால் ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குகிறேன். நான் இன்று என் எண்ணங்களால் ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குகிறேன். இந்த நிமிடம் எனக்கு அதிக பணம் காத்திருக்கிறது. இந்த நிமிடம் எனக்கு அதிக பணம் காத்திருக்கிறது. இந்த நிமிடம் எனக்கு அதிக பணம் காத்திருக்கிறது. எனக்கு எளிதாக பாயும் பணத்தில் கவனம் செலுத்த இந்த நாளை நான் தேர்வு செய்கிறேன். எனக்கு எளிதாக பாயும் பணத்தில் கவனம் செலுத்த நான் இந்த நாளை தேர்வு செய்கிறேன். எனக்கு எளிதாக பாயும் பணத்தில் கவனம் செலுத்த நான் இன்றைய நாளை தேர்வு செய்கிறேன். எதற்காக இந்த சுய கட்டளைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணங்கள் தான் எல்லாமே. நாம நினைச்சா முடியாது எதுவுமே கிடையாது. ஒரு பில்டிங் கட்டும் போது ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு இன்ஜினியர் எப்படி பிளான் பண்றாரோ அது போல நாம பேப்பர்ல போடுற ப்ளூ பிரிண்ட் மாதிரி எண்ணங்கள்ல போடணும். இதுதான் ஒரு பெரிய ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குது. ரெண்டாவது, இந்த நிமிஷம் என்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும்போது, இந்த நொடி, இந்த நிமிஷம் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது, இந்த அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட மைண்ட் கான்சியஸ் ஆகுது. 50,000 to 60,000 எண்ணங்கள் வருது. ஒரு சுய கட்டளை தொடர்ந்து நம்ம சொல்லும் போதோ எழுதும் போதோ கான்சியஸா பண்ணும்போது நினைத்தது நடக்குது. எண்ணம் சொல் செயல். அதனாலதான் அடுத்தது, எனக்கு எளிதாக பாயும் பணத்தில், பணம் கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியா என்ன நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதை நான் உணர்றேன், அவ்வளவுதான் லாஜிக். அப்ப பணம் ஈஸியா வந்துட்டே இருக்கு. ஈஸியா என்னை நோக்கி வந்துட்டு இருக்க பணத்துல நான் கான்சியஸா கவனம் செலுத்தணும். அதற்காக இந்த நாளை நான் தேர்வு செய்யறேன். அப்ப எண்ணங்களை உற்று நோக்கணும், அதை கவனமா பார்க்கணும். ஒன்னே ஒண்ணு நம்பணும், பணம் என்னை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஆக மொத்தம் இன்னைக்கு 2 விஷயத்த நம்ம என்ன முடிவு பண்றோம்னா, இந்த நிமிடம், இந்த நாள் ரொம்ப முக்கியம். அதை தான் இந்த சுபிட்ச நேரம் நமக்கு போதிக்கிறது. அதனால அதிகாலை எழுந்து முடிஞ்சா குளிச்சுட்டு சபனங்கள் போட்டு உட்காந்து நிமிர்ந்து முதுகுத்தண்டு நேரம் இருக்க மாதிரி 3 முறை இன்ஹேல் 3 முறை எக்ஸேல் பண்ணிட்டு இந்த சுய கட்டளைகளை நம்ம சொல்லணும். 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். இதை பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. See you on top.